ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும்னா தாம்பத்தியத்தில் பெண் ஈடுபாடு காட்ட மாட்டாள். அவ்வளோ மோசமாக போதுங்க இந்த சமூகம். நான் என்ன கேட்குறேன், கலாச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல. வெள்ளைக்காரனும் உடம்பு காட்டின்னு திரியிறான்னு எல்லாம் இங்கே பேசின்னு இருக்கிறான். ஏதோ அந்த சினிமாவில் பார்த்துட்டு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அவன் நாட்டுக்கு போய் பாருங்கள், 9 மாதம் மூடின்னு திரியிறான். ஒரு நகம் கூட தெரியாது, கண்ணு மட்டும்தான் தெரியும், அதுக்கும் கண்ணாடி போட்டுக்கிறான். அவ்வளோ குளிரில் வாழ்கிறான். அவனும் திறந்து போட்டுலாம் ரோட்டில் எல்லாம் தெரியல. அதை சில படங்களில் பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வெள்ளைக்காரன் அப்படி தான் தெரியும், இதுங்க வந்து டவுசர் போட்டுன்னு தெரியுதுங்க. அப்படி இதுங்க இப்போ முன்னாடி பசங்க ரொம்ப மோசமாக போச்சுங்க கலாச்சாரம். அழகாக சேலை கட்டி சுங்குடி சேலை கட்டுவாங்க, கைத்தறி சேலை கட்டுவாங்க. இதெல்லாம் இல்லை போச்சு. சரி சுடிதார் வந்துச்சு, பஞ்சாபிக்காரன் சுடிதார் போட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் சுடிதார் கொண்டு வந்துட்டான். சரி அதோடு அந்த அளவோடு முடிஞ்சு போச்சா அப்படின்னு பார்த்தா, உடல் பாகங்கள் தெரிவது போல் இறுக்கமாக உடை அணிந்து கொள்வதால் மற்றவங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுது, பாடா போகிறதா தெரியுதா இல்லையா? அப்போ இதை தவிர்க்கலாம்ல. நல்ல புடவை கட்டுங்க. பாவாடை தாவணின்னு ஒன்று இருந்துச்சுங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானி பூவாடை அப்படின்னு ஒரு பாட்டு வரும். கிராமத்தில் கூட பார்க்க முடியலங்க. அது லெகின்ஸ் போட்டு திரிகிறாங்க. இந்த உடை கலாச்சாரம் மாற வேண்டும். உடை கலாச்சாரம் மாற வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இடுப்புக்கு கீழே அணியக்கூடிய உடைகள் மட்டுமல்லாமல் இடுப்புக்கு மேலே அணியக்கூடிய உடைகள் கூட கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்க வேண்டும். காற்றோட்டம் உடலுக்கு வேண்டும். காற்றோட்டம் உடலுக்கு இருந்தால் உடல் உஷ்ணப்படுவது தடுக்கும். இந்த லெக்கின்ஸ் போட்டால் ஸ்ரோனிதம் சுரக்காது, பிறப்புறுப்பில் ஸ்ரோனிதம் சுரக்காது. ஸ்ரோனிதம் சுரக்கல்லாம் என்ன ஆகும்னா வலி ஏற்படும். வலி ஏற்பட்டால் என்ன ஆகும்னா தாம்பத்தியத்தில் பெண் ஈடுபாடு காட்ட மாட்டாள். பெண் ஈடுபாடு காட்டவில்லை என்றால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வரும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும்னா தாம்பத்தியம் தவிர்க்கப்படும். வீட்டில் சண்டை வரும், குடும்பத்தில் பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்காது, நேராக ஆஸ்பத்திரி போவான். ஒன்றும் சொல்ல மாட்டான். என்ன அக்குறுமெல்லாம் நடக்குது தெரியுமா? ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான். அப்புறம் அவன் ஒன்று போட்டோ எடு, அதை எடு, இதை எடு, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஐவிஎஃப் பண்ணிடலாம், டெஸ்ட் டியூப்பில் பேபி பண்ணிடலாம், டெஸ்ட் டியூப்பில் பேபி பண்ணிடலாம், ஒரு குழந்தை பிறந்துக்கலாம், ஒரு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணி மொத்த சொத்தி விற்று ஆடு மாடு காடு கனி தாலி கீழி எல்லாம் முடிச்சுட்டு கட்சியில் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு இன்றைக்கு தம்பதிகள் ஆளாகிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அவ்வளோ மோசமாக போதுங்க இந்த சமூகம். முதலில் ஆடையை தவிருங்கள். ஆடையை ஜீன்ஸ் பேண்ட் போடாதீங்க, லெக்கின்ஸ் போடாதீங்க. இது ரெண்டையும் போடாமல் தாம்பத்தியம் இருந்து பாருங்கள், குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். குழந்தை பிறக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம். அதன் பிறகு சாதாரணமாக கொஞ்சம் தளர்ச்சியாக இருக்கக்கூடிய உடைகளை வந்து நீங்கள் போட்டுங்க. இந்த பேண்ட்டு குழா மாற்றிக்கிறீங்கள, இந்த முழுக்கால் சட்டை அந்த மாதிரி போட்டுங்க. அப்புறம் சுடிதார் போடுறீங்கன்னா லூஸாக போட்டுங்க. கொஞ்சம் வந்து தளர்ச்சியாக இருக்கக்கூடிய உடைகளாக போட்டுங்க. இதெல்லாம் வந்து உடைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது. கோடை காலங்களில் கூடுமான வரைக்கும் கதர் ஆடைகளை அணியுங்கள், பருத்தி ஆடைகளை அணியுங்கள். வெளிநாட்டு உடைகள் என்பதே வேண்டாம். காந்தி அதுக்கு தானே போராடினார். கட்சியில் மொத்தத்தையும் கொண்டு போய் வெளிநாட்டுக்காரன் கொடுத்தாரு. என்னையா ஒரு துணி சேர்த்துக்க முடியாதா நம்மளால்? அவர் சுதேசி இயக்கம் வந்து ராட்டையை சுற்றி எல்லாம் பண்ணார். கட்சியில் காந்தி நோட்டில் மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கோம், மனசுலேருந்து எடுத்துட்டுமையா நம்மளாம். கேட்டால் வந்து காந்தி தேசம்னு சொல்கிறோம், நோட்டில் தான் இருக்கிறாரு, வேறு எதுலையுமே இல்லை. சரி பரவாயில்ல, அது வேறு கதை. இப்போ நான் சொன்னல, இந்த ட்ரெஸ்ஸுன்னு சொன்னால் தான் புரியும். இந்த ட்ரெஸ் கோடு, தயவு செய்து ஜீன்ஸை போடாதீர்கள். உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்கிவிடும், மறந்து விடாதீர்கள்.